அடிக்கடிக்கு இந்த ரைஸ் வந்து செய்வோம். ஆனால் இப்போ தாங்க செய்யறதில்ல சரியா. என்னான்னு பார்த்தீங்கன்னா எக் ரைஸ் தாங்க அடிக்கடிக்கு முன்னே வந்து செய்வோம். இப்போ எல்லாம் வந்து சாப்பாடு வந்து மீதியானதாங்க செய்கிறது. சாப்பாடு மீதியானால் வந்து வேஸ்ட் பண்ணாமல் கரைச்சி குடிக்கவும் கொஞ்சம் சலுப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா நல்லா இருந்துச்சுங்க. ஒரு டைம் நான் ட்ரை பண்ணேன். அதுலேருந்தே இதை வந்து நான் விடுறதில்லைங்க. எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலையால் ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி அதில் போட்டுட்டாச்சுங்க. ஒரு 5 பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடயே சிக்கன் மசாலா இல்லை கறி மசாலா எதையாவது ஒன்று போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான நல்லா உப்பு, நம்ம பழைய சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, பழசுனா கெட்டு போனது இல்லைங்க, கெடாமல் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற சாப்பாடு காலைல செஞ்சது தாங்க மீந்துருச்சு. ஸோ அதை வந்து உதிர்த்து இந்த வதக்கி வச்சுருக்கிற முட்டையோடையே இதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு மிதமான சூட்டில் கைவிடாமல் நல்லா கிண்டி எடுத்துட்டு நல்லா சூடான சாப்பாட்டில் கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனா நம்மளுடைய முட்டை சாப்பாடு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சிங்க.